ஆண் மலட்டுத்தன்மையும் பெண் மலட்டுத்தன்மையும் சரி பண்ணும். கை கால் கட கட கடன்னு அதிருது, ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி லொலக்குன்னு ஆயிடுச்சு, ஸ்ட்ரென்த்தே இல்லை, இப்படி ஆகிட்டேன், குருவி மாதிரி ஆகிட்டேன், காக்கா மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னாலாம் கிராமப்புறம் பேசுவீங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரென்த்தா ஸ்திங்க மாதிரி குதிரை மாதிரி ஸ்ட்ரென்த்து வரும். அதே மாதிரி ரத்தம் இல்லை அனிமி கேட்குறாங்க, ரத்தம் இல்லை அனிமி கேட்குறாங்க, வெள்ளையாயிடுச்சு கண்ணு அப்படின்ற போது அந்த அனிமிக்கையை சரி பண்ணக்கூடிய மருந்தும் இது. அது மட்டும் இல்லை, முடி நல்லா வளரும், கண் பார்வை நல்லா தெரியும், ஜீரணம் நல்லா ஆகும், பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், பித்தத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் சரியாகும், உடல் குளிர்ச்சியாகும். சரிங்களா? முகம் பொலிவா இருக்கும், சருமம் பொலிவா இருக்கும். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்து இது ஒரு லேகியமா தயாரிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, கேட்கறதுக்கு டேஸ்டா இருந்துச்சு. அது என்ன மருந்து, எப்படியெல்லாம் சாப்பிடலாம், இது எல்லாத்துக்கும் ஒரு லேகியம் வேலை செய்யுதுன்னு சொன்னீங்களே, அது என்ன லேகியம், எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கற்ப மருந்து சொன்னீங்க. கல்பம். கல்பம் இது வந்து ஒரு நெல்லிக்காய். கல்பமா கற்பமா? கல்பம். 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 சித்தர்கள் கல்பம் மருந்து சாப்பிட்டேன்னு கற்ப மருந்து. நம்ம இதுல கல்பம் சொல்லுவோம். நீங்க கல்பம் சொல்வீங்க. கல்பம். கல்பம் தான் இது. இது ஒரு கல்ப லேகியம். கல்ப லேகியம். நான் எடுத்த உடனே செமையா இருக்கேனா? முழுக்க இது நெல்லிக்காய் தான் மெயின் இன்டீரியலா போட்டிருக்கீங்க. அதான் நெல்லிக்காயை மயமா வச்சு நிறைய மூலிகை, நெய் இதெல்லாம் சேர்த்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்தி பண்ணும், சூடு குறைக்கும், பித்தத்தை குறைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பித்தம் குறையும் போது என்ன ஆகும்? பித்தம் குறையும் போது உடல் சோர்வு, டயர்ட்னஸ் இது எல்லாமே குறையும். அது மாதிரி ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை இதனால வருது. பித்தம் உடம்பு. ஆமா. அப்ப அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்ப மருந்து தான் இது. நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, அமிர்த மாதிரி இருக்கு. அப்படி வேலை செய்ய உடம்புக்குள்ள போய். இதுதான் கல்பம். வேற லெவல் டேஸ்ட். ஐயா, இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை எடுக்கணும்னா? 2 வேளை. 2 வேளை, காலை மாலையா? காலை இரவு. காலை இரவு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்ட பின்னாடியா? சாப்பாட்டுக்கு பிறகு. சாப்பிட்ட பின்னாடி. இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் திருப்பி சொல்லுங்களேன் மக்களுக்கு. இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஆகும்? இது நன்மைகள் பாத்தீங்கன்னா உடல்ல உள்ள பித்தத்தை குறைக்கும். அது மாதிரி பித்தம் குறையும் போதே பல நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். ஆமா. அதே மாதிரி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். சரிங்களா? அதே போல ரத்தத்தை சுத்தி பண்ணும். அதே மாதிரி ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமா இது வேலை செய்யும். ஓஹோ. இந்த ஆண்மை குறைபாடு, பெண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். அற்புதமா. அந்தரங்க சம்பந்தமான பிரச்சனைகளை. ஓகே. வேற எந்த மருந்து வேண்டாம், இது மட்டுமே போதும். ஓகே. இது சாப்பிடும் போது ஏதாவது பத்திய முறைகள் இருக்குமா? இல்ல, இதுக்கு பெருசா ஒன்றும் பத்திய முறைகள். ஒரு கல்ப மருந்து என்றாலும் நான்வெஜ் எடுக்காம இருந்தா பெஸ்ட். நான்வெஜ் மட்டும் எடுக்காம இது நார்மலா மருந்து சாப்பிட்டாக்க ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் நேயர்களே, உங்களுக்கும் ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை இருக்கா? தாது நஷ்டம் ஏற்படுதா? தாது புஷ்டி லேகம் எங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த லேகம் அற்புதமா வேலை செய்யும். அது இல்லாம பித்தத்தை குறைக்கும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும், கண் பார்வைக்கு நல்லது, ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கும், ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி நல்ல ஜீரணமாகும், உடல் குளிர்ச்சி கொடுக்கும். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு லேகியம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கற்ப லேகியம். இதை கண்டிப்பா வாங்கி எல்லாமே பயன்படுத்தி பாருங்க. சரிங்களா? இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு, இல்ல பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு, இல்ல தாது புஷ்டி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தாது நஷ்டம் ஏற்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பொக்கிஷமா இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.